இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 30 வெள்ளிக்காசு இல்லை? மற்ற 26 வாசிங்க. 30 வெள்ளிக்காசுக்காக தான் காட்டி கொடுக்கப்படுவார் என்பது தீர்க்க தரிசனம். அதனால் யூதாஸ் மூலமாக அது என்ன பண்ணது? நிறைவேறியது. இதுதான் ப்ராஃபஸி, இப்படி தான் நிறைவேறணும் அப்படின்னு 30 வெள்ளிக்காசுக்காக தான் ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுவார்னு தேவன் தீர்மானித்தபடி இந்த 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இந்த பகுதி 2 பெரிய சம்பவங்களை இணைக்கிறது. அதுக்கு முந்தின பகுதியை பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இயேசுவுக்கு மிக உயர்ந்த அந்த நறுமண தைலத்தை என்ன பண்ணுறா? அவருடைய சிரசில் ஊற்றுகிறாள். அதே நேரத்தில் யூதாஸ் இயேசுவை விற்றுவிட என்ன பண்ணுறாரு? முடிவு செய்கிறார். இவ உடச்சி அந்த இதை ஊற்றுறா. இவள்கிட்ட இருந்ததை என்ன பண்ணுறா? கொடுக்குறா. அவகிட்ட அப்படி ஒரு விலை உயர்ந்த நல்லதம் என்னும் அந்த தைலத்தை அவள் என்ன பண்ணுறா? வெள்ளைக்கல் பரணி அவள் உடைத்து ஊற்றுகிறாள். எனக்கு தெரியும், அது இஸ்ரேலில் போனீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன பாட்டில், இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அந்த பாட்டிலே வெள்ளைக்கல் பரணி அப்போவே 25,000 சொன்னான். இவ்வளோண்டு அந்த வெள்ளை போலம்ன்றது அது ஒரு சென்ட் மாதிரி. அவள் என்ன பண்ணுறா? 300 பணத்துக்கு இதை விற்றுருக்கலாமே அப்படின்னு சொல்லுகிற லெவலுக்கு உள்ள அந்த அவகிட்ட இருந்த எல்லாத்தையும் அவள் என்ன பண்ணுறா? அப்படியே உடச்சி ஊற்றுறா. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரே இடத்துல அன்பு உச்சத்தில் இருக்குது, இன்னொரு இடத்துல துரோகம் எப்படி இருக்குது? உச்சத்தில் இருக்குது. அப்போ நம்ம நிறைய நேரம் இந்த உலகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அன்பும் உச்சத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம், துரோகமும் உச்சத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ அன்பு என்ன பண்ணோன்னா, அன்பு கொடுக்கும். நீங்கள் நம்ம கொரிந்தியரில் பார்க்கும்போது 13 எல்லாம் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், எல்லாம் நமக்கு தெரியும். அன்பு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு. அது எதையுமே நினைக்காது, தீங்கு நினைக்காது, சினம் அடையாது இல்லை? அந்த அன்பு அது அன்பு இருந்துட்டா என்ன தப்புனாலும் என்ன பண்ணிடும்? அது அப்படியே சகிச்சிக்கும். அன்பு சகலத்தையும் என்ன பண்ணும்? சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட அன்பாக இருக்கும்போது, இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? தாங்குகிறோம், சகிக்கிறோன்னு. இங்கே பார்த்திங்கன்னா அன்பு கொடுக்குது. இங்கே இவர்கிட்ட என்ன பண்ணுது? துரோகத்தின் காரியம் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, விற்கும். என்ன பண்ணுது? இயேசு என்ன பண்ணிட்டாரு? அப்படியே விற்றுட்டாரு. 30 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டாரு. இங்கே அன்பு கொடுக்கும், துரோகம் என்ன பண்ணும்? விற்கும். அன்பு தியாகம் செய்யும், இது என்ன பண்ணும்? குருட்டாட்டம் பண்ணும், குருடாக்கும். கண்களெல்லாம் என்ன பண்ணிடும்? குருடாக்கி விட்டுரும். இன்னொன்று புரிந்து கொள்ளும். அன்பு என்ன பண்ணும்? புரிந்து கொள்ளும். இப்படி தான் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளும். இங்கே பார்த்திங்கன்னா, துரோகத்தின் ஆரம்பத்தில் லாபம் போல் தெரியும், ஆனால் அது ஒரு பெரிய நஷ்டமாய் முடியும். இப்போ மத்தேயு 26:10 பார்த்திங்கன்னா, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா 10லேருந்து தான் எனக்கு சாப்டர் போட்டிருந்தாங்க. நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்போது அந்த பெண் விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை கொடுக்கும்போது சிரசின் மேல் ஊற்றா. ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட? நம்மளுடைய விலையேற பெற்ற டைம், முதல்ல அதை யோசிங்க. விலையேற பெற்றது என்னது? முதல்ல நம்மக்கிட்ட நேரம். எத்தனை பேர் அந்த நேரத்தை வீணடிச்சிட்ருக்கோம்? நேரத்தை என்ன பண்ணுறதே இல்லை, கால்குலேட்டே பண்ணுறதில்ல. நேரத்தை என்ன பண்ணுறது? இஷ்டத்துக்கு உட்காந்து டைம் எல்லாம் எப்படியாவது வீணாக்கிடுறது. உட்காந்து தூங்குறது, இல்லது ஏதாவது ஒரு டிவி பார்க்குறது, இல்லது யார்கிட்டையாவது ஃபோனில் பேசுகிறது, இல்லது எப்படியோ என்ன பண்ணுறோம்? விலையேற பெற்ற நேரத்தை வீணடிக்கிறோம். இது நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. இதை முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். நமக்கு தெரியணும் எந்த இடத்துலலாம் நான் நேரத்தை வீணடிக்கிறேன். நான் அந்த காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது அந்த நேரத்தை அர்ப்பணிப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த நேரத்தையும் காலத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? உங்ககிட்ட முதல்ல அர்ப்பணிக்கிறேன். இதெல்லாம் விலையேற பெற்றதுங்க. நமக்கு தெரியல எதெல்லாம் விலையேற பெற்றதுன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர் 8வது வசனம் வாசிங்க. மத்தேயு 26:8. ம் ம்
அவங்க விசனம், கோபம் வருது அவங்களுக்கு. வீண் செலவு எண்ணத்திற்கு அப்படின்னு சொல்லி கோபம் வருது. இயேசு சொல்கிறாரு, இது அவ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கா, என்னன்னா நற்கிரியை செய்கிறா, இயேசுவுக்காக நாம் கொடுப்பது ஒரு போதும் வீணாகாது. நிறைய நேரம் நமக்கு ஹஸ்பண்ட் ஒரு வேளை சர்ச்சுக்கு நிறையா செய்வார், இல்லது ஒய்ஃப் நிறையா செய்வாங்க. சில நேரம் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும், இவர் என்ன இப்படி போய் அள்ளி கொடுத்துட்டு வந்துட்டாரு, வீணாக இதை இப்படி பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் தோணும். அப்போ அதுக்கு ஆண்டவருக்கு செய்கிறது ஒரு நாளும் என்ன பண்ணாது, வீணாகாது. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இல்லை அப்படின்னு இயேசு சொல்கிறார். இப்போ இயேசு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் சிலுவைக்கு போகிறேன், எனக்கான அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான இந்த செய்கையை இந்த பெண் என்ன பண்ணிட்டு இருக்கா, செய்து கொண்டு இருக்கிறாள். இந்த தருணம் வந்து விசேஷங்க. சில தருணம் தான் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாது, சில தருணங்கள் மீண்டும் வராது. சில தருணம் நமக்கு கிடைக்கும் போது என்ன பண்ணிடணும், பயன்படுத்தி விட வேண்டும். சில தருணம் நீங்கள் என்ன தான் தேடினாலும் என்ன பண்ணாது, திரும்ப வராது அந்த தருணம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இந்த 40 நாள் வந்தவங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி ஒரு 40 நாள் வருமானா வராது. இந்த மாதிரி இப்படி செய்தியை கேட்டவர்களுக்கு திரும்ப இதே செய்தியை நம்ம கேட்க முடியுமானா முடியாது. இந்த தருணம் கிடைக்காது. சில தருணங்கள் ஆண்டவர் நம்மளை வந்து உந்துதலாக சொல்வார். இன்னைக்கு கூட வந்து டீச்சர்ஸ் காலனி ஐயா வந்துட்டு சொன்னாங்க, அந்த ஒரு அம்மா, ஒரு ஹிந்து அம்மாவாம், அப்படியே டெய்லி சர்ச்சை பார்த்துட்டு போகிறவங்க திடீர்னு உள்ள வந்து நான் தசம பாகம் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்களாம். அப்போ அந்த இன்னொரு அம்மாவை ஆண்டவர் என்ன பண்ணாராம், நீ இப்போ சர்ச்சுக்கு போ, அந்த அம்மாவுக்கு யார்கிட்ட கொடுக்கணும் என்ன ஒன்றுமே தெரியாதான், சர்ச்சுக்கு போன அந்த அம்மாவுக்கு ஒரு உந்துதல் வந்திருக்கு. சில நேரங்களில் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி தருணங்களை கொடுப்பார், மனசுக்குள்ளே வரும் உந்துதல். அதனால் அந்த அம்மா கரெக்டாக வந்ததுனால அந்த சர்ச்சுக்கு என்ன வந்திருக்கு, அப்படிப்பட்ட ஒரு காணிக்கை வந்திருக்கு. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அதை கேட்கும்போது. ஆண்டவர் நினச்சா சில நேரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற தருணங்களை கொடுக்கிறார். அதனால் அந்த தருணங்களை என்னவே பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இயேசுவுக்காக செய்ய வேண்டியதை தாமதிக்காதீங்க. இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு சொல்வார் ஆண்டவர் சில காரியங்கள் செய்யுங்கன்னு. எத்தனை பேர் அதை உணர்ந்து செஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை இன்னைக்கு செய்யுங்கன்னா இன்றைக்கே என்ன பண்ணணும், செய்து முடிக்கணும். அதுக்கு தாமதிக்கவே கூடாது. இது நாளைக்கு செய்கிறேன், அடுத்த நாள் செய்கிறேன்னு சொல்லி தாமதிக்கவே கூடாது. தேவன் 1 கொரிந்தியர் 2:9-10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவின் மேல் வைக்கிற ஒரு அன்புங்க. ஒரு ஏழை விசுவாசி பல ஆண்டுகளுக்கு முன்பாக சிறையில் அடைக்கப்படுறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட உடனே அங்கே அவர் வந்து நிமிர்ந்து கூட என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. முதுகிலேயே போட்டு என்ன பண்ணுறாங்க, அத்தனை அடி, ஒரு 100-1000 அடிக்கிட்ட அடித்து அவரை ஒரு சின்ன ஒரு கூண்டில் என்ன பண்ணிடுறாங்க, அப்படி குனிஞ்ச மாதிரியே வச்சு அடைச்சி வச்சிடுறாங்க. பல வருடங்கள் அப்படியே அவர் இருந்ததுனால அவருடைய முதுகு எப்படி ஆயிடுச்சு, அப்படியே வளைஞ்சி கூணாயிடுச்சு. இப்போ அவருக்கு வந்து அவர் வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க. வெளியே வந்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கூணன் அங்கிள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. இவருக்கு அது தாங்க முடியாத வேதனை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிற ஒரு மனுஷன்தான், ரொம்ப அன்பாக இருந்த மனுஷன்தான். ஆனால் இவ்வளோ வேதனைகளை எத்தனை மிஷினரிகள் இன்னைக்கு சிறைச்சாலையில் அடைப்பட்டு கொண்டு வேதனைகளை அனுபவிக்கிறாங்க தெரியுமா? நம்ம நினைக்கலாம் வேதனை அனுபவிக்கிறவங்கள பார்த்து இவங்க ஏதோ தப்பு செஞ்சுருக்காங்க போல், அதுதான் பிரச்சனையிலே இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. ஆண்டவரோடு சில நேரம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், பாடு அனுபவிக்க நம்மளை அவர் அனுமதிப்பார். யோபு சொன்ன மாதிரி எப்படி பாடு அனுபவித்தார், புரியுதா? அவருக்கு பிரியமான மனுஷர்கள் மேலே சில நேரம் சாத்தான் என்ன பண்ணுவான், உத்தரவு வாங்கி கொண்டு என்ன பண்ணுவான், கைகளை வைப்பான். பாடுகள் வரதான் செய்யும். இப்போ இந்த மனுஷன் இப்படியே எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணும்போது ரொம்ப அவருக்கு வருத்தம். ஒரே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் என்ன பண்ணியிருக்கு, வந்து அதே மாதிரி சொல்லியிருக்கு, உங்கள் முதுகு மேலே
என்ன அங்கிள், உங்கள் முதுகு மேலே ஒரு சின்ன பெட்டி வச்சுருக்கீங்களா? அப்போ அவர் வந்து என்ன இருக்குது அப்படின்னோடனே இவ ஏதோ கிண்டலாக தான் கேட்குறான்னு சொல்லிட்டு கோபப்படாமல் சாந்தமாக, அதில் ஒன்றுமே இல்லைம்மா, என்னுடைய முதுகு தான் எப்படி இருக்குது, இப்படி வளைஞ்சி இருக்குது அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைகிட்ட பதில் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இவருடைய கண்கள் அப்படியே கண்ணீர் வடியும் போது அந்த சின்ன பிள்ளை சொன்னாலாம், நான் உங்களை கிண்டல் பண்ணலை, நான் என்ன பண்ணலை, உங்களை கிண்டல் பண்ணலை, கண்ணீர் விடிக்காதீங்க, நான் வந்து உங்களை கேலி செய்யலை, வளைந்திருக்கிற உங்கள் முதுகில் கர்த்தருடைய ரகசிய பெட்டி இருக்கிறத நான் உணர்றேன்றாலாம். என்ன சொல்லியிருக்கா? கர்த்தருடைய ரகசிய பெட்டி இருக்கிறத நான் உணர்றேன். அப்படியா? அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அவர் கேட்கும்போது, அதில் கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் பறந்து செல்வதுக்கு ரெக்கை இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய கிரீடம் இருக்குது, பரலோகத்தில் உச்சிதங்கள் இருக்குது, கிருபை இருக்குதுன்னு அப்படியே அடுக்கிட்டே போயிருக்கா. இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. நேற்று கூட அதான் சொன்னேன், சில நேரம் நம்மளுக்கு அந்த துதியின் உடை, நீதியின் கிரீடம் அதெல்லாம் நமக்கு இப்போவே வேணும். வந்தால் தான் நம்ம அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அதெல்லாம் அழகாக போட்டுட்டு போக முடியும். இந்த சின்ன பிள்ளை ஞானமாக பதில் சொன்னதை பார்த்ததும் அவருக்கு பயங்கர சந்தோஷமும் உற்சாகமும் வந்துச்சு. அப்போது அந்த பிள்ளை சொன்னதில் என்ன இருக்குது? பெரிய வெளிப்பாடு இருக்கிறத உணர்றாரு. வெளிப்பாடு இருக்கா இல்லையா? இன்றைக்கி நிறைய நேரம் உலகம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், எப்போ பாரு பைபிளை தூக்கி வச்சுட்டு இவன் என்ன செய்கிறான்னு கேட்கலாம். ஆனால் நமக்கு தெரியும், இந்த விலை உயர்ந்த இந்த ஆத்துமாக்குள்ளே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரம் பைபிள் வாசித்தாலும், எவ்வளோ நேரம் ஜெபித்தாலும், எவ்வளோ தடவை ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு நாளும் அது என்ன ஆகாது? வீணாய் போகாது. எல்லாமே நமக்கு சொன்ன மாதிரி அந்த பறந்து செல்கிற செட்டைகள், கிரீடங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் எப்போவுமே சொல்வேன், பைபிளில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கும்போது உள்ள நிறைய பொக்கிஷங்கள் இருக்கும். பைபிள் வந்து ஒரு தங்க சுரங்கம், அதுக்குள்ளே நம்ம என்ன தேடலாம்? நிறைய புதையல்கள் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம நிதானமாக உட்காந்து அந்த தங்க சுரங்கத்துக்குள்ளே நடந்து போனோன்னா நிறைய தங்கம், வெள்ளி, வைரம்லாம் என்ன பண்ணலாம்? பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம். இந்த பொண்ணுக்கு எவ்வளோ சின்ன பொண்ணுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. இப்போ அவருக்கு வந்து என்ன இல்லை, தன்னுடைய முதுகில் இருக்கிற பலவீனத்தை அவர் என்னவே பண்ணலை, அதை பற்றி அவர் வந்து கவலைப்படலை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் அறிகுறி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம்? கர்த்தரை சோத்திரம் பண்ணி ஆவியில் பலன் கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார். அவ்வளோ நேரம் இந்த பிள்ளைங்க கிண்டல் பண்ணதை அவர் வருத்தப்பட்டு இருக்கும்போது பாருங்கள், ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளை மூலமாக நீ வந்து என்னதை சுமந்துட்டுருக்க? இயேசுடைய அந்த ரகசிய பெட்டியை சுமந்துட்டுருக்கன்னு சொன்னதுனால அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் யார் கேலி பண்ணாலும் அவர் என்ன பண்ணலை? வருத்தப்படலை. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரம் கேலி கிண்டல்கள் எல்லாம் இருக்கலாங்க. நிறைய நேரம் நீங்கள் என்ன பேசுவீங்கன்னா, நம்ம இந்த 2 ராஜாக்கள் 4 அவர் சொல்லுவா பாருங்கள், எது கேட்டாலும் எலியா கேட்பார், இல்லை இல்லை இல்லை. எத்தனை பேர் இந்த பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? உங்கள் வீட்டில் ஏதாவது இது இருக்கா, இது இருக்கானா? இல்லை இல்லை. காலையில் இப்போ சமையல் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பாங்க, ஐயோ என் வீட்டில் கடுகு இல்லை, தக்காளி இல்லை, கருவேப்பிலை இல்லை. எல்லாத்துலேயும் என்ன தான் வரும்? இல்லை இல்லை இல்லை. வீட்டில் பணம் இல்லை. இவன் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கா. அவர் ஒன்றுனா கேட்குறாரு, எலிசா தீர்க்கதரிசி, எனக்கு கணவன் இல்லை, வீட்டில் பணம் இல்லை, கடனை செலுத்த எந்த நிர்வாகமும் இல்லை, கடனை கொடுத்தவர்கள் பிள்ளையை அடிமையாக்கும்போது மீட்க எனக்கு வழி இல்லை, எங்களுக்கு உதவ ஒருவருமே இல்லை. உங்களுடைய வீட்டில் வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற அந்த வேதனைகள் நிரம்பி இருக்கிறதா? ஒருவேளை நான் சும்மா மேலோட்டமாக அந்த சமையல் காரியங்களை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இல்லை, எங்கே திரும்பினாலும் பிரச்சனை. அப்படியே தூங்கும்போது மட்டும் கூட நிம்மதியாக என்னால் என்ன பண்ண முடியலை? தூங்க முடியலை, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு உடலில் இந்த பெயின் எல்லாம் இருக்குது, இவ்வளோ தலைவலி இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம். இதெல்லாம் நீங்கணும்னா ஒரே ஒருத்தரால் தான் முடியும். அதுதான் நம்ம இந்த கல்வாரி சிலுவையில் அண்டையில் நமக்காக இரத்தம் சிந்தி தொங்குகிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விலையேற பெற்ற இரத்தம் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நம்மளை காசு கொடுத்து என்ன பண்ணிட்டாரு?
வாங்கி மீட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலை, நமக்கு அந்த உணர்வு இல்லை. அதை தான் சொல்லணும். நமக்கு விலைக்கிரயம் கொடுத்து என்னை மீட்டிருக்கிறாரா, எப்படி அது மீட்க முடியும், மீட்டுட்டா நான் எப்படி இருப்பேன்? மீட்டிருக்காருன்னா நம்ம இயேசுவின் பிள்ளையாக தான் இருப்போம். நிச்சயமாக என்ன பண்ண மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்தாலும் திரும்ப உடனே என்ன பண்ணிடுவோம், ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அடுத்த நேரம் மன்னிப்பு கேட்கிறவர்களாய் மாறுகிற குணம் நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க சாரி சாரின்னு எதுக்குனாலும், இல்லை அந்த சாரி கேட்குற குணம் நம்மக்கிட்ட இருக்குதா? இல்லது நான் யார்கிட்ட நான் எதுக்கு சாரி கேட்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? நம்மளை நாமே தாழ்த்துகிற அந்த குணம் நமக்குள்ளே வரணும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், இவர் கேட்டு விட்டு முடிவில் அவர் கேட்குறார், எலிசா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது. அப்போ நீ எல்லாம் அக்கம் பக்கத்துலலாம் நீ பாத்திரத்தை வாங்கி ரொப்பி என்ன பண்ணு, அதை விற்று கடனை அடன்னு சொல்லுகிற அந்த காரியம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ நம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுகிற ஆண்டவர். இதெல்லாம் மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். வசனம் 13 திரும்ப வாசிங்க, 26-13 மத்தேயு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் என்ன பண்ணும், சொல்லப்படும் என்று மெய்யாகவே சொல்கிறேன். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் பார்த்து சொல்லணுங்க. நம்ம ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்காக செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணப்படணும், நம்ம மறைஞ்சாலும் நம்ம மறைந்து போனாலும் நம்மளோட பிள்ளைகள் என்ன பண்ணணும், ஐயோ இந்த காரியம் எங்கள் அம்மா செய்தது, எங்கள் அப்பா செய்தது அப்படின்னு சொல்லி இது எங்கே பேசப்படணும், நம்ம குடும்பங்களில் பேசப்படணும். உலகத்தில் பேசுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க, செய்யாமல் இருக்காதீங்க. மத்தேயு 26:15 வாசிங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? இன்றைக்கி உலகம் அதான் இருக்குது. நான் உனக்கு செஞ்சால் நீ எனக்கு என்ன செய்வ? இது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. ஒரு பர்த்டே, ஒரு திருமணம்னா ஒரு 500 ரூபா மொய் கொடுத்தா திரும்ப என்ன பண்ணணும், அந்த 500 ரூபாயை மொய்யை திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். இல்லது அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் செஞ்சேன், அவள் என்ன பண்ண எனக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே கேட்குறாங்க, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நான் சர்ச்சுக்கு வந்தேன்னா, ஆண்டவரே நீங்கள் என்ன கொடுப்பீங்க எனக்கு? நான் இதெல்லாம் செஞ்சால் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமா? நான் இதை பண்ணுனா என்னுடைய ப்ராப்ளம் சரியாயிடுமா? என்ன கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க? இந்த ஒரு திட்டத்தோடு தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே. ஐயோ சர்ச்சுக்கு போனால் இந்த பிரச்சனை என்ன பண்ணிடும், எனக்கு தீர்ந்துடும், இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது. இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த 30 வெள்ளி காசை குறித்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டிலையும் 2 இடத்துல இந்த 30 வெள்ளி காசை பற்றி இருக்குது. அதில் இந்த சகரியா 11வது அதிகாரம் 12-13 பார்க்கலாம். சகரியா புரியுதா? இந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த மத்தேயுல என்ன பண்ணியிருக்கு, நிறைவேறி இருக்கு. ஆனால் இது சகரியா சொல்லலை, எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனமா. எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் எரேமியால எங்கேயுமே இல்லை. எங்கே எழுதப்பட்டிருக்கு? சகரியால எழுதப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே நியமித்த ஒரு காரியம். கர்த்தர் என்னை நோக்கி அதை என்ன பண்ணிரு, குயவன் இடத்துல எரிந்து விடு அப்படின்னு சொல்றார். இதுவே நான் அவர்கள் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் இந்த முதலாம் வருகைக்கும் பாடுக்கும் முன்னோட்டமாக, இது ஒரு உவமானமாக இந்த சகரியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, இந்த புத்தகத்துல ஒரு ட்ரைலர் மாதிரி முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் அங்கே ஆக்ட் பண்ற ஒரு ஹீரோ சகரியா.
மெய்ப்பனாக இருக்கிறாங்க. மெய்ப்பனாக இருந்து அவங்க கேட்குறாங்க. 3 மெய்ப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மத்தேயு 16:21 வாசிங்க. மத்தேயு 16:21. மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ப்பராக இருக்கும்போது சிலருக்கு கிடைத்த சன்மானம், அதுதான் இந்த சகரியா சொல்கிறாரு. 3 மேய்ப்பர்கள் இருக்காங்க. இதில் மூப்பர், பிரதான ஆசாரியர், வேதபாரகர். பல பாடுகள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவங்களால தான் படுறாரு. இந்த வேதபாரகர் பரிசேயரால் தான் என்ன பண்ணுறாரு? பாடுகள் படுறாரு. 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பது தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்குறாரு. நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து இந்த தவறுதலான இந்த 3 மேய்ப்பரையும் தான் இந்த சகரியால வாசிக்கிறோம். சகரியா கேட்குறாரு, மேய்ப்பனுக்கு கூலி கொடுக்க கூலி கொடுங்கன்னு கேட்குறாரு. சகரியால் என்ன கேட்குறாரு? மேய்ப்பனுக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு என்ன பண்ணு? கூலி கொடுங்க, நான் அதுக்கு தகுந்த கூலி கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 30 வெள்ளிக்காசு தான் கொடுக்குறாங்க. இந்த 30 வெள்ளிக்காசு அப்போ எந்த மாதிரி ஒரு வேல்யூவில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எடுங்க. இந்த 30 வெள்ளிக்காசுக்கான வேல்யூ அங்கே தான் தெரியும். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவருடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லறியப்பட வேண்டும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரை முட்டினா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வெறும் அடிமை பெண்ணை, அடிமையா ஸ்லேவாக இருக்கிறவங்களுக்கு முட்டிட்டா எவ்வளோ தான் கொடுக்கணுமா? எவ்வளோ கம்மி வேல்யூன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஆண்டவருக்கு நியமித்த வேல்யூ. 30 காசுக்காக இயேசுவை என்ன பண்ணுறாங்க? உடைக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவோட மதிப்பு என்ன? அன்பு. அன்பு எப்போதுமே கணக்கு பார்க்காது. யூதாஸ் தன் ஆத்துமாவே என்ன பண்ணிட்டான்? அந்த இடத்துல விற்று போட்டான். 30 வெள்ளிக்காசு. அதுதான் அவர் சகரியா சொல்கிறாரு, இவ்வளோ உமக்காக நான் ஊழியர் செஞ்ச எனக்கு நீ மதித்து என்ன கொடுத்தீங்க? நான் இவ்வளோ மேய்ப்பனாக இருந்து பார்த்ததுக்கு எனக்கு வெறும் 30 வெள்ளிக்காசை தான் கொடுத்தீங்களா? அப்போ என்ன மாதிரி, அதாவது அடிமையானவங்களுக்கு தான் அதை என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்ப அந்த 30 வெள்ளிக்காசுன்றது ரொம்ப கம்மி ஒரு தொகை. அதனால தான் அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு அவர் சகரியா அதில் கேட்கும்போது இதை மத்தேயில அழகாக இதை சொல்லியிருக்காங்க. அது இயேசு தாம் எருசலேமுக்கு போய் உருவகம், அதாவது நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? மேய்ப்பன் கூலி கொடுங்க என்று அப்படி கேட்குறார். சகரியா ஒப்பனாவே கேட்குறார், நான் வேலை செஞ்சதுக்கு நீ எனக்கு என்ன பண்ணு? கூலி கொடு. நான் ஊழியம் செய்கிறதுக்கு நீ என்ன பண்ணு? எனக்கு கூலி கொடு. கொடுக்காமல் என்ன பண்ணாத, போகாத. நீ கொடுத்தாலும் சரி, அதில் முந்தின வசனத்தில் இருக்கும் சகரியாவில், நீ கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் போனாலும் சரி. அந்த வார்த்தை வாசிங்க. சகரியா 11:12. அதுக்கு முந்தின வசனம் ஓகே. ஆமாம், குறைவான மதிப்பு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த மாதிரி அவமானப்படுத்துகிறாங்க. மேய்ப்பர்களை என்ன பண்ணுறாங்க? அந்த ஊழியம் செய்கிறவர்களை அவமானப்படுத்துகிற காரியம் இது சகரியால் வருது. கூலி கம்மி, மனசு கஷ்டம்தான். நிலத்தை வாங்கிட அதை வச்சு என்ன பண்ணுறாங்க? நிலத்தை வாங்குங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. 27வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 27வது அதிகாரத்தில் தான் அந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது. 27வது அதிகாரம் வாசிங்க. புரியுதா? எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. இப்போ எதனால இதை 30 வெள்ளிக்காசுக்கு அந்த நிலத்தை வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னா, யூதாஸ் இவர் என்ன சொல்கிறார்? ஐயோ, நான் நல்ல ஒரு மனுஷனை என்ன பண்ணிட்டேன்? காட்டி கொடுத்துட்டேன். அது எதில் வருது? அதை வாசிங்க. பிரதான ஆசிரியன் வெள்ளிக்காசை எடுத்து, அதுக்கு முன்னாடி குற்றமில்லாத இரத்தத்தை 4வது வசனம், 27வது அதிகாரம் 4வது வசனம், காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன், அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன? அது உண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன? அது உண்பாடுன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை காணிக்க பையில் போடாதீங்க, அது இரத்த காசு. இதை என்ன பண்ணுங்க?
அந்நியர்கள் வந்து புதைக்கப்படுவதுக்காக ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு நிலத்தை வாங்கிருங்க. அது என்ன ரேட்டு? அது 30 வெள்ளி காசுக்கு அந்த நிலத்தை வாங்கி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யூதாஸ் வந்து தப்பாக காட்டி கொடுத்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான், அது ஒரு நிலத்தை வாங்கிட்டான்ற மாதிரி அதை என்ன பண்ணிட்டாங்க, சரி செய்து கொண்டார்கள். ஏன்னா தான் கையில் கரைப்படக்கூடாது, தான் குற்றவாளி ஆகக்கூடாது. அவன் என்ன சொல்லிட்டான், குற்றமில்லாதவரை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன். அப்போ இது ரத்தம் சம்மந்தப்பட்ட காசு. அதை அவன் என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்ததுனால அவன் என்ன ஆயிட்டான், நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். செத்து போனதுனால இப்போ இந்த மாதிரி இதை கதை சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த வேலை சரியில்லை. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம். இப்போ யூதாஸ் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த ட்ரெஷரர் போஸ்ட் கொடுக்கலன்னா, நேற்றே சொன்னேன் அந்த பொருளாளர் பதவி அவருக்கு கொடுத்தாங்கன்னு. அந்த பொருளாளர் பதவி கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், பணத்து மேலே எனக்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். நிறைய நேரம் நம்ம உலகத்தில் அப்படி தான் சொல்லுவோம், ஐயோ எனக்கு இந்த வேலை இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன், நான் நல்லா இருந்திருப்பேன். இந்த வேலையில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, எப்படினாலும் நான் போய் சொல்ல வேண்டியது இருக்குது. வக்கீல் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் அந்த வேலை அப்படிங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ணணும், பொய் சொல்லணும். இதே வேறு யாராவது பாருங்கள், நான் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல நான் லஞ்சம் வாங்கி தான் ஆகணும். இப்படி தன்னுடைய வேலைகளை குறை சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் பார்த்து கேட்குற கேள்வி இதுதான். 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்க, இவன் வந்து பண ஆசை எப்படி இருக்குன்னா, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகின்னு இருக்கு. விசுவாசத்தில் இருக்கும்போது தான் என்ன வந்துச்சு, அவனுக்கு பண ஆசை வந்தது. நிறைய நேரம் நம்ம நினைப்போம், நான் கடவுளுக்குள்ளே தானே இருக்கேன், எனக்குள்ளே வராதுன்னு. இல்லை, சில நேரம் அதான் விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். அதனால தான் அவன் என்ன பண்ணான், சூசைடு வரைக்கும் போயிட்டான். தங்களை என்ன பண்ணி கொள்வது, காயப்படுத்தி கொள்கிற காரியங்கள். யாருக்கு பொருந்தும்னா யூதாஸ்க்கு. விசுவாசத்தில் இருக்கும்போது பண ஆசை வந்திருக்கு. இதான் வந்து இந்த காரியம். பணமே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த உலகத்தில் வாழலான்னு பார்த்தா அப்படியும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதனால் பணமே எதுவும் தேவையில்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய நேரம் இந்த மத்தேயு 27:3 அவன் செத்ததை குறித்ததான காரியங்கள் இருக்குது. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்கிறான். வெள்ளிக்காசை என்ன பண்ணிட்டான், தேவாலயத்தில் கொண்டு எரிஞ்சிட்டான். இந்த நிறைவேறுதல், இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 400 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. இல்லை, மத்தேயுக்கும் நம்ம அந்த பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இடையில் உள்ள அந்த இருண்ட காலம் 350 வருடங்கள். அந்த இருண்ட காலத்தில் அந்த 400 வருஷம்தான் அதை எழுதியிருக்காங்க சகரியா வந்து. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதனால் நிறைய நேரம் தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தனில் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்வாங்க. முனிவர் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், 50 வருஷம் மழை பெய்யாது அப்படின்னு கூறி ஒரு சாபத்தை என்னவோ அந்த சங்கு ஊதுவார்ல அந்த கடவுள் வந்து ஏதோ சொல்லிட்டாராம், நீ வந்து சங்கு ஊதுனா தான் என்ன பண்ண முடியும், மழை வந்து பெய்யும், 50 வருஷம் என்ன பண்ணாது, இந்த உலகத்தில் மழையே பெய்யாதுன்னு. இந்த உழவர் என்ன பண்ணியிருக்கிறார், விவசாயி, ஐயோ 50 வருஷம்னா நான் உழுறதையே என்ன பண்ணிடுவேன், மறந்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு, மழை பெய்யுதோ பெய்யலையோ நான் என்ன பண்ண போகிறேன், நிலத்தை உழ போகிறேன்னு சொல்லிட்டு அவர் உழுதுகிட்டே இருந்திருக்கிறாரு. இதை பார்த்துருக்கிறாரு அந்த கடவுள், ஐயோ இது என்னடா இவன் உழுதுகிட்டே இருக்கான், பார்த்தா எனக்கு சங்கு ஊதுறது மறந்து போயிடும் போலையேன்ட்டு அவர் எடுத்து என்ன பண்ணிட்டாராம், சங்க ஊதுனாராம், மழை வந்துட்டான். இந்த மாதிரி காரியங்கள் வந்து உலகத்தில் நம்ம நினைப்போம் நிறையா, ஐயோ இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்காது, நம்ம வாழ்க்கையில் தெரியாது. அது மாதிரி ஒரு நாள் வந்து ஒருத்தன் குயில்கிட்ட போய் சொன்னானா, நீ கருப்பாக இல்லைன்னா நீ எப்படி இருந்திருப்ப, ரொம்ப அழகாக இருந்திருப்ப. குயில் வந்து பாடுறது நல்லாயிருக்கும், ஆனால் கலர் எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும். உடனே அப்போ கடல்கிட்ட போய் சொன்னானா, நீ மட்டும் உப்பாக இல்லைன்னா எப்படி இருந்திருப்ப, ரொம்ப அழகாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து வந்து ரோஜா கிட்ட போய் சொல்லியிருக்கான், உன்கிட்ட முள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நீ ரொம்ப அழகாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி. இந்த மூணும் சேர்ந்து, மனுஷா உன்கிட்ட மட்டும் இந்த பிறரை குறை கண்டுபிடிக்கிற இந்த குணம் இல்லைன்னா நீ எப்படி இருந்திருப்ப, ரொம்ப அழகாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ மனிதன் வந்து என்றைக்குமே அழகு. எப்போ அழகுன்னா,
இன்னொருத்தரை குறை சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் என்கிற அந்த காரியங்கள் தான் நம்மளை என்ன பண்ணும், நிறைய நேரம் நம்மளை அழகுபடுத்தும். இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்துட்டோம். புது உடன்படிக்கை பார்த்தோம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து முத்தத்தினால் காட்டி கொடுத்தல் பார்த்துட்டோம். 30 வெள்ளிக்காசு பார்த்துட்டோம். நம்ம நாளைக்கு நீங்கள் கெத்செமனே பார்க்க போகிறீங்கல்ல. உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு தலைப்பு, நல்ல ஒரு காரியங்கள். அழகாக 40 நாளில் வந்து கிட்டத்தட்ட நாளையோடு என்ன பண்ணிடுவோம், ஓரளவு 40 நாளில். அதுக்கப்புறம் நமக்கு தேர்ஸ்டே வந்து கம்யூனியன் சர்வீஸு, அப்புறம் குட் ஃப்ரைடே, அப்புறம் சாட்டர்டே என்ன பண்ணோம், எல்லா சர்ச்செல்லாம் கழுவி விட்டு இந்த ஒர்க்குக்கே எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு அதுக்காக தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம புது பலன் அடைஞ்சிருக்கோம். இந்த 40 நாளில் எத்தனை பேர் இங்கே வந்து நீங்கள் பலன் அடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் ஆவியில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை உணர முடியும். உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்குன்றதையும் நீங்கள் தான் என்ன பண்ண முடியும், உணர முடியும். இது யாருக்கும் சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, புரியாது. நான் இவ்வளோ மாறி இருக்கேன்னு சொன்னாலும் இந்த உலகம் என்ன பண்ணாது, நம்பாது. எப்படி அந்த குயில் சொன்ன மாதிரி, நம்ம நீ கருப்பாக இருந்தால் நீ கொஞ்சம் கருப்பாக மட்டும் இல்லைன்னா நீ எப்படி இருப்ப, இன்னும் அழகாக இருப்பன்ற மாதிரி இந்த உலகம் வந்து நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்லும். நீ இதை மட்டும் செய்யாமல் இருந்தால் நீ இன்னும் கொஞ்சம் எப்படி இருந்திருப்ப, ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்திருப்ப. நீ இதை மட்டும் செய்யாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உன்கிட்ட நிறைய பக்தி வெளிப்பட்டிருக்கும். ஏதேதோ சொல்லுகிற இந்த உலகம். ஆனால் வெளி உலகம் என்னன்னாலும் சொல்லட்டும், நம்முடைய உள்ளான அந்த மனசு, அந்த புதிதான ஆவிக்குரிய காரியங்கள், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த எல்லா பாவமும் அந்த இடத்துல என்ன பண்ணுது, மன்னிக்கப்படுகிறது அவருடைய கல்வாரி சிலுவையில். அதை மட்டும் விசுவாசிங்க முதல்ல. ஆண்டவரே, ஒரு வேளை இந்த வருடத்துல இருந்து நான் வந்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றத விசுவாசிக்கிறேன்னு நினைங்க. அதில் ஒரு நாளும் ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. மன்னிக்கப்பட்டது தான். அது ஆண்டவர் அந்த கடலின் ஆழத்தில் போட்டுருவார். ஆனால் திரும்பவும் மன்னிச்சிட்டாருன்னு திரும்பவும் அதே பாவத்தை என்ன பண்ணாதீங்க, செஞ்சிடாதீங்க. அதுதான் அந்த எபிரேயர்லாம் வரும். அப்படி திரும்ப திரும்ப மறுதளிக்கிறவன் வந்து என்ன தான் இது பண்ணாலும் எபிரேயர் 8 வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அவங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு இருக்கும். அதை நம்மளால் ஒன்றுமே சரி பண்ண முடியாது இல்லை. அதனால் நம்ம அந்த பலத்தோட, ஆவிக்குரிய இந்த பலத்தோட அப்படியே ஜெப வேலைக்குள்ளே கடந்து செல்லலாம். அந்த தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. ஹல்லேலூயா, நன்றி. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளும். தொடணுமே, என்னை தொடணுமே. அப்படி ஜபத்துக்குள்ளே கடந்து வாங்கலை, எல்லாரும் அபிஷேகத்தில் கடந்து வாங்கலை. வாய்கள் அப்படியே முன்னங்கட்டும். ஏசப்பா இறங்குங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் கடந்து வரட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்படியே செய்தியை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் தொடுதல் எங்களுக்குள்ளே உண்டாவதாக. இயேசுவே நாமத்தினால ஆண்டவரே, யாரெல்லாம் சுகம் வேணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேணும்னு நினைக்கிறாங்களோ, அப்பா நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் தொடணும் ஆண்டவரே, தொடுங்கப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. அப்பா ஒருத்தரை தொட்டு அபிஷேகத்தில் நடத்துங்கப்பா.